ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து குரோஷே பண்ண டைமில் யானை வந்து எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணலாம், நம்ம இப்படி ஒர்க் பண்ணச்சில யானை இப்படி பிடிச்சி ஒர்க் பண்ணணும்ல, அது நம்ம எப்படி பண்ணணும் அது நான் சொல்லித்தரேன். இது வந்து நான் வந்து ஒரு 2-3 மெத்தட் சொல்லித்தரேன். உங்களுக்கு அதில் எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா, பாருங்கள் இந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிட்டில் ஃபிங்கரில் இப்படி போட்டுட்டு இப்படி எடுக்கணும். இது இங்கே தான் இருக்கும். இது பேர் ஒர்க்கிங் யான். நம்ம இந்த பால்லேருந்து வருது பார்த்தீங்களா, இது பேர் நம்ம ஒர்க்கிங் யான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை வச்சு தானே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த பால்லேருந்து அப்படி கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கதை நம்ம ஒர்க்கிங் யான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒர்க்கிங் யானை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்க இந்த மாதிரி இந்த லிட்டில் ஃபிங்கருக்கு மேலே அப்படி போட்டுட்டு இப்படி இப்படி போடணும். மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து இப்படி ஒர்க் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு மெத்தட். பாருங்க இந்த மாதிரி இது நல்ல ஒரு ஈஸியான இது ஒரு மெத்தட் தான். ஸோ இது ஒரு மெத்தட். இனி அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு பாருங்க, இதை மாதிரி இப்படி லிட்டில் ஃபிங்கரோடி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பாருங்க இந்த மாதிரி பாருங்க. திருப்பியும் இருக்கா, இப்படி லிட்டில் ஃபிங்கரோடி கொண்டு வந்துட்டோமா. இனி இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இனி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இது ஒரு மெத்தட். இனி நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்த மெத்தட் பாருங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு அப்புறமா இப்படி சுற்றி அப்புறமா இப்படி கொண்டு வரும். ஸோ இது ஒரு மெத்தட். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இனி அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இனி அடுத்த மெத்தட் பாருங்க, அது வந்து பாருங்க இந்த மாதிரி இப்படி லிட்டில் ஃபிங்கர் வச்சு இதை பிடிச்சிட்டு பாருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி இப்படி 2 நேரம் இப்படி 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 ரேப் பண்ணிட்டு இனி நம்ம இந்த மாதிரி இப்படி பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு டைம் பண்ணும் வந்து இங்கே நமக்கு கொஞ்சம் இந்த இது டைட் ஆகிட்டுனா பாருங்க இப்படி எடுத்து விடணும். அப்புறமா திருப்பி இப்படி ரேப் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே நம்ம வந்து இப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். திருப்பி இப்படி எடுத்து விடணும் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் மெத்தட் இருக்குது. இதில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணி அப்படிலாம் நான் பழகலை. ஸோ இந்த மாதிரி இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கேருந்தும் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இங்கேருந்து இந்த மாதிரி இப்படி பிடிச்சி பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணுறது. இங்கே எங்கேயுமே பிடிக்கல. நம்ம ஃபஸ்ட்டில் மெத்தடில் இதிலோடிலாம் எடுத்தோம்ல, அப்படி எதுவுமே எடுக்காமல் இந்த மாதிரி தான் நான் பழகிருக்கு. ஸோ இந்த ஒரு மெத்தட் தான். நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இது வந்து ஈஸியாக அப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருந்த மெத்தட். ஸோ இதுக்கு முந்தி நான் கொஞ்சம் மெத்தட் காட்டியிருக்கேன்ல, அதில் நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் குரோஷே நீடில் பிடிக்கக்கூடிய மெத்தட் பாருங்கள். ஒரு மெத்தட் வந்து இந்த மாதிரி இப்படி நம்ம பென் பிடிப்போம்ல அந்த மாதிரி. இன்னொன்று வந்து இந்த மாதிரி இப்படி நைஃப் பிடிக்கிற மெத்தட் இந்த மாதிரி. ஸோ இந்த 2 மெத்தட். ஸோ இந்த மெத்தட், இந்த பென் பிடிக்கிற மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த நைஃபு பிடிக்கிற மெத்தடோட. ஸோ எல்லாம் நம்ம பழகிறதுல தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி பழகினீங்கன்னா நீங்கள் இப்படியும் பழகலாம், இல்லை இப்படி வச்சு பிடிச்சி பழகினீங்கன்னா இப்படியும் பழகலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ யான் ஹோல்டு பண்ணுற மெத்தடும் இந்த நீடில் பிடிக்கக்கூடிய மெத்தடும் நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு இதில் எது ரொம்ப ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மாதிரி த்ரூ அவுட் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து உங்கள் டவுட்டு கேளுங்க. உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.